நெக்ஸ்ட் குரூப் 14 எலிமெண்ட்ஸ், அதாவது கார்பன் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ கார்பன் நேட்டிவ் ஃபார்மில் கிராஃபைட், கோல், க்ரூட் ஆயில் இருக்கும். கார்பனேட் ராக்ஸில் கால்சைட், மேக்னசைட் இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா அதர் எலிமெண்ட்ஸ் கூட சேர்த்து தான் கிடைக்கும். லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் கம்பைன்ட் ஃபார்ம் வித் அதர் எலிமெண்ட்ஸ். அடுத்து இதே குரூப்பில் கார்பன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இருக்கும். சிலிக்கா வந்து சாண்ட் அண்ட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், அப்புறம் சிலிகேட் மினரல்ஸ் அண்டு கிளே, இதெல்லாம் வந்து சிலிக்கானுக்கு அதர் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் குரூப் எலிமெண்ட்ஸ். ஸோ கார்பன் குரூப் எலிமெண்ட்ஸோட ஜென்ரல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை இந்த டேபிளில் பார்க்கலாம். ஸோ 293 கெல்வின், நேம்லி 20 டிகிரி செல்சியஸில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் இன் சாலிட் ஸ்டேட். அடுத்தது அட்டாமிக் நம்பர். ஸோ இது வந்து எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இந்த ஆட்டமில் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஐசோடோப்ஸ், ஸோ அதர் ஆட்டம்ஸ், அதாவது இதே சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸோட எவ்வளோ என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கார்பனுக்கு 3 முக்கியமான ஐசோடோப்ஸ், சிலிக்கானுக்கு 2, ஒன்றுக்கு அட்டாமிக் மாஸ் 28, இன்னொன்றுக்கு 30, ஜெர்மானியத்துக்கு 73, 74, டின், லெட் இதெல்லாம் மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ். அடுத்து அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் இன் கிராம் பெர் மோல். 1 மோல் ஆட்டத்தோட வெயிட் தான் கொடுத்துருக்கு, அதாவது 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ லெட்டோட அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 207.2 கிராம் பெர் மோல். அதுக்கு என்ன மீனிங்? 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் லெட் ஆட்டம் சேர்ந்தால் தான் இவ்வளோ வெயிட். தென் வாட் இஸ் வெயிட் ஆஃப் ஒன் லெட் ஆட்டம்? இதை அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம். தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸில் டீவியேஷன்ஸ் வரும்போது அது ஏங்கும்போது அதே தான் இங்கே கொடுத்துருக்கு. அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டு சிலிக்கான் இன்க்ரீசஸ். அடுத்தது சிலிக்கான் டு ஜெர்மனியம் பெருசாக சேஞ்ச் ஆகலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 3D எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு அப்புறம் தான் 4P ஃபில் ஆகும். ஒரு செல் அதிகமாக இருந்தாலுமே 3D 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்போது சிலிக்கானோட நியூக்ளியஸில் 10 ப்ரோட்டான்ஸ் ஃபில் ஆகும். ஸோ அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி சப்செல்லுக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கம்மி. அப்போ 4P எலக்ட்ரானை பவர்ஃபுல்லாக நியூக்ளியஸ் பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணும். இப்போ சைஸ் குறையுது. அப்போ ஆல்மோஸ்ட் சிலிக்கானோட சைஸே வந்துடுது. தென் 3D எலக்ட்ரான் ஃபில் ஆகிற மாதிரி 4D எலக்ட்ரான் ஃபில் ஆகி அதுக்கப்புறம் தான் 5P எலக்ட்ரான் ஃபில் ஆகுது டின்னுக்கு. அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் இல்லை. சிலிக்கான், ஜெர்மானியம் அட்டாமிக் ரேடியஸ், பட்டு டின்னில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், லெட்டுக்கு அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சிருக்குது. எதை விட? சிலிக்கானை விட கம்மி. சிலிக்கானை விட கம்மி, பட் கார்பனை விட அதிகம். இது என்ன? லெட்டுக்கு என்ன காரணம்னு பாருங்கள். இங்கே எஃப்ல எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு டியில் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பியில் போகுது. அப்போ டோட்டலாக 14 + 10 24 எலக்ட்ரான்ஸ் இந்த நல்லா ஸ்க்ரீன் பண்ணாத ஆர்பிட்டால்ஸில் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பி சப்செல்லுக்கு போகுது. அப்போ எஃப் சப்செல்லும் சரி டி சப்செல்லும் சரி அதோட ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள். அப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து 6P எலக்ட்ரான் இன்னும் பவர்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணும். அப்போ ரொம்ப க்ளோஸாக நியூக்ளியஸ் பக்கத்தில் போகிறனால டின்னை விடமே சைஸு கம்மி தான் இது லெட்டு. டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, ரேடியஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்லி சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சேம் ஆர்டர். அதனால் வால்யூம் பெருசாக மாறுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். அப்போ மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு போட்டால் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
அப்போது என்ன ஆகும், உங்களுக்கு டென்சிட்டி அதிகமாகிட்டே போகும். மெல்டிங் பாயிண்ட் கார்பன் பார்த்தீங்கன்னா 4098 கெல்வினில் சப்ளைம் ஆயிடுது. அது வந்து உங்களுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வர்றதில்லை. அடுத்து சிலிக்கானுக்கு மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் ஜெர்மானியத்துக்கும். பட் கார்பன்லேருந்து அப்படியே போக போக அல்லது சிலிக்கான்லேருந்து போக போக என்ன ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். சிலிக்கான் டு ஜெர்மானியம் மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீசஸ், ஜெர்மானியம் டு டின்னும் டிக்ரீஸ் ஆகுது. பட் லெட்டுக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாயிலிங் பாயிண்ட் சிலிக்கான் டு ஜெர்மானியம் டிக்ரீசஸ், ஜெர்மானியம் டு டின்னும் டிக்ரீசஸ், டின் டு லெட்டும் டிக்ரீசஸ். பாயிலிங் பாயிண்ட் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. மெல்டிங் பாயிண்ட் மட்டும் லெட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகுது டின்னை விட. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன். ஸோ கேட்டினேஷன் என்ன, ஒரு எலிமெண்ட் சக்ஸசிவாக எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதாவது அடுத்தடுத்த அணுக்களுடன் சேர்ந்து ஒரு சங்கிலி தொடராக்கத்தை உருவாக்கணும். அந்த பண்புக்கு பேர் தான் என்னென்னா கேட்டினேஷன், சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு பேர். அதாவது அணுச்சங்கிலி, ஆட்டம்ஸ், செயின்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். சரி, இந்த கேட்டினேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். எல்லா எலிமெண்ட்ஸுமே கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி காட்டாது. ஒரு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி காட்ட முடியும். ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்படுகிற தனிமங்கள் மட்டுமே அந்த சங்கிலி தொடராக்கும் பண்பை காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலன்சி. தி வேலன்சி ஆஃப் எலிமெண்ட் சுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 2 அல்லது 2 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியும் காட்டும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட் அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட்டு கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி, இப்போ கார்பன்னா இன்னொரு கார்பன் கூட லிங்க் ஆகணும், சிலிக்கான்னா இன்னொரு சிலிக்கான் கூட லிங்க் ஆகணும். ஸோ தி எலிமெண்ட் ஷுட் ஹாவ் an ability to form bond with itself, to bond with itself. அது கூடயே அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட் கூட சேர்ந்து, வேறு எலிமெண்ட் இல்லை, அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி, ஒரு தன்மை இருக்கணும். அந்த செல்ஃப் பாண்ட், அது ரெண்டு சிமிலர் எலிமெண்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய பாண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்தா ஃபார்ம் பண்ணுற பாண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே மாதிரி ஒரே மாதிரியான ரெண்டு எலிமெண்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய பாண்ட் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணமாக சிசி பாண்டோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதே சி பாண்ட் சிஎல் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக இருக்காமல் அதுக்கு ஈக்குவலாவது அட்லீஸ்ட் இருக்கணும். இது மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். Kinetic inertness of catenated compound towards the other molecules. So catenated compounds அப்படின்னால என்ன, செயின் காம்பவுண்ட்ஸ். இந்த செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து மற்ற மாலிகூல்ஸ் கூட ஈஸியாக ரியாக்ட் ஆகிடக்கூடாது. இந்த சங்கிலி தொடர் மூலக்கூறுகள் மற்ற மூலக்கூறுகளுடன் எளிதில் வினை புரிந்திடக்கூடாது, ஈஸியாக ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இதுதான் கைனெட்டிக் இனர்ட்னஸ். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும், அந்த எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கேட்டினேஷன், சங்கிலி தொடராக்கும் பண்பும் இருக்கும். பொதுவாக இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால் அது வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அது கூட சேர்ந்தே கார்பனு சேர்ந்தே நிறைய காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சுட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி கார்பன் கூட மட்டும் சேர்றதில்ல, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன், இந்த மாதிரி மற்ற எலிமெண்ட்ஸ் கூடயும் சேருது. ஸோ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி கார்பனுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் பார்க்கலாம். அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் வந்து நிறைய அல்லோட்ரோபிக் ஃபார்மில் இருக்கும். அதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட் அல்லோட்ரோப்ஸ், முக்கியமான புற வேற்றுமை வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அண்ட் டயமண்ட். கிராஃபைட் மற்றும் வைரம், இது 2 கார்பனோட முக்கியமான அல்லோட்ரோப்ஸ். அதர் அல்லோட்ரோப்ஸ், மற்ற புற வேற்றுமை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுரீன்ஸ்,
graphene and carbon nanotubes. Carbon nanotubes. So இதெல்லாம் other allotropic forms of carbon. So இதில் first graphite பற்றி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் அல்லோட்ரோபிக் ஃபார்ம், ஒரு நிலையான புறமேற்று வடிவம் இந்த கிராஃபைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் அண்டு கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, இது மின்சாரத்தை கடத்தும். ஸோ அதனால தான் நிறையா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், செல்ஸ், பேட்டரிஸில் கிராஃபைட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் மேட் ஆஃப் 2-dimensional sheets. 2-dimensional sheets consisting of hexagonal rings. இந்த 2-dimensional sheetsல பார்த்தீங்கன்னா நிறைய hexagonal rings இருக்கும். இந்த hexagonal ரிங்கில் அடுத்தடுத்த கார்பன் ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 142 picometer ஆர் 1.42 angstrom. ஸோ இது ஒரு 2-dimensional sheet. இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய hexagonal rings ஒன்று கூட ஒன்று ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ 2-dimensional sheets consisting of fused hexagonal rings, ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட அருங்கோண வளையங்களை கொண்டது. இது இந்த ஷீட்ஸில் ஒவ்வொரு ஷீட்லேயும், இந்த ஒவ்வொரு ஷீட்லேயும் ஈச் கார்பன் இஸ் கனெக்டட் வித் 3 other carbon atoms and the carbon atoms are in sp2 hybridization. இந்த ஒவ்வொரு கார்பனும் மற்ற 3 கார்பன் கூட சேர்ந்து இருக்குது. இந்த கார்பன் என்ன கலப்பினம், என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்குது, sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இன்னொரு p ஆர்பிட்டால் ஹைபிரிடைஸ் ஆகலை, அந்த அன்ஹைபிரிடைஸ்டு கலப்பினத்துக்கு உட்படாத p ஆர்பிட்டால் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். And this is responsible for electrical conductivity of graphite. ஸோ இந்த கலப்பினத்துக்கு உட்படாத p ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரான் தான் வந்து இந்த கிராஃபைட்டோட மின் கடத்து திறனுக்கு காரணம். இந்த அடுத்தடுத்த ஷீட்டு கடையில் வீக் வாண்டர்வால்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த சீட்டை அட்ராக்ட் பண்ணும். என்ன ஃபோர்ஸ்னாலனா வீக், தி சீட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசையால் இந்த அடுத்தடுத்த லேயர்ஸ், படலங்கள் ஒன்றுடன் ஒன்று கவரப்பட்டிருக்கும். இந்த அடுத்தடுத்த ஷீட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 335 பிகோமீட்டர் ஆர் 3.35 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம்னா என்ன, 10⁻⁻10 மீட்டர், இதுதான் வந்து 1 ஆங்ஸ்ட்ராம். இதோடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதாவது உயவு பொருளாக பயன்படுத்தலாம். லூப்ரிகண்ட் என்ன, ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு, ஃப்ரிக்ஷனால் வர தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் லூப்ரிகண்ட். உராய்வினால் வரக்கூடிய தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் லூப்ரிகண்ட். ஸோ இந்த கிராஃபைட்டை அப்படியேவும் லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அல்லது ஆயில்ஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த அடுத்தடுத்த லேயர் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய கார்பன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு அன்பேர்ட் எலக்ட்ரான் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ when an electric field is applied, this electron can move from one carbon to another. இப்போ ஒரு மின் விசையை செலுத்தினோம்னா இந்த கார்பனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு கார்பன்லேருந்து இன்னொரு எலக்ட்ரானுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். இதனால் இந்த கிராஃபைட் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. அடுத்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் எடுத்துட்டிங்கன்னா டைமண்ட். ஸோ டைமண்ட் வந்து கிராஃபைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். கிராஃபைட் சாஃப்டாக இருக்கும், டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ டைமண்டோட ஸ்ட்ரக்சரை இந்த
ஃபிகரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் டைமண்டோட ஸ்ட்ரக்சர் காட்டியிருக்கு. டைமண்டில் கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரைஸ்டு, பட் கிராஃபினில் என்ன சொன்னால் sp2, பட் இங்கே வந்து sp3. இந்த ஒரு கார்பன் பார்த்தீங்கன்னா மற்ற 4 கார்பன் கூட டெட்ராஹெட்ரலாக லிங்க் ஆகிருக்கும். இப்போ 2 கார்பன் போர்ட்லேயே இருக்குது, இன்னொரு கார்பன் பார்த்தீங்கன்னா போர்டுக்கு முன்னாடி இருக்கும், இன்னொரு கார்பன் போர்டுக்கு பின்னாடி. மறுபடியும் இந்த கார்பனும் என்ன ஆகிருக்கும், 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். ஸோ இப்படி என்ன ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு கார்பனும் அதை சுற்றி 4 கார்பன் கூட சேர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டிங் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டைமண்ட். டைமண்டில் இந்த கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.54 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இங்கே கார்பனில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸும் used to form bond. All the 4 electrons in the carbon are used to form bond. ஸோ அப்போ இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லை, அதனால் டைமண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஆனால் கிராஃபைட்டில் ஒரு எலக்ட்ரான் அன்ஹைப்ரைஸ்டு p ஆர்பிட்டால் இருந்தது, அது வந்து நகர்றனால கண்டக்டிவிட்டி வந்துச்சு. பட்டு கிராஃபைட்டில் அப்படி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாதனால இது எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டர், நாட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து மின்சாரத்தை கடத்தாது, ஏன்னா இதில் தனி எலக்ட்ரான் இல்லை கிராஃபைட்டில் இந்த மாதிரி. ஸோ இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக ஹார்டஸ்ட்டாக இருக்குது. இட் இஸ் தி ஹார்டஸ்ட் எலிமெண்ட். அதனால் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஷார்ப்னிங் தி ஹார்ட் டூல்ஸ், கடினமான கருவிகளை கூர்மையாக்கிறதுக்கு. ஃபார் ஷார்ப்பனிங் ஹார்ட் டூல்ஸ். ஸோ கடினமான கருவிகளை கூர்மையாக்கிறதுக்கு வைரத்தை பயன்படுத்தலாம். டைமண்டை வந்து ஹார்ட் டூல்ஸை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு. கட்டிங் கிளாஸஸ், ஸோ கண்ணாடிகளை வெட்டுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் போர்ஸ் அண்ட் ராக் ட்ரில்லிங், துளைப்பான்கள் செய்யறதுக்கும் பாறைகளை துளையிடுறதுக்கும். ஸோ இதுக்கெல்லாம் டைமண்டை பயன்படுத்தலாம், வைரத்தை பயன்படுத்தலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.